Taste the Daily. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், அங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர். அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டுள்ளது? இந்த விழா குறித்து சொல்லுங்க. சற்று நேரத்துக்கு முன்னதாக ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயில சித்திரை தேர் திருவிழா தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் ஒன்று கூடுவார்கள். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் நேற்று இரவே ஸ்ரீரங்கம் கோயிலில் அந்த முக்கிய வீதிகள் தங்கியிருந்து காலை சரியாக 6 மணிக்கு திருத்தேரை வாடம் பிடித்து தற்பொழுது இழுத்து வராங்க. அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம். சித்திரை தேர் திருவிழா கடந்த 28/4/2024 கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் இந்த சித்திரை தேர் திருவிழா, விருப்பன் திருநாள் என்று அழைக்கப்படும் சித்திரை தேர் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். தினமும் நம்பெருமாள் பல்வேறு விதமான வாகனங்களில் வீதி உலா என்பது நடைபெறும். தற்பொழுது துவங்கியுள்ள இந்த சித்திரை தேர் திருவிழா சரியாக காலை 6 மணிக்கு தேரை வடம்பெடுத்து இழுத்து 4 ரத வீதிகளில் தேர் அசைந்து ஆடியபடி வரும். மிக முக்கியமாக இந்த தேரை கிராம மக்கள் ஏராளமானோர் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஒவ்வொரு வருடமும் இந்த சித்திரை தேர் திருவிழாவுக்காக கலந்து கொண்டு அவர்கள் தேரை இழுப்பது வழக்கம். அதன்படிதான் தற்பொழுது அந்த தேர் திருவிழாவானது நடைபெறுகிறது. இந்த தேர் திருவிழாவுக்காக மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மிக முக்கியமாக திருச்சி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அறிவித்திருக்காங்க. இதற்காக பிரத்யேகமாக போக்குவரத்து வசதிகளும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வருவதற்கு பொதுமக்களுக்கு செய்யப்பட்டுள்ளது. கூடுதலாக பேருந்து வசதிகளும் இயக்கப்பட்டுள்ளன. அடிப்படை வசதிகள் மிக முக்கியமாக கோடை வெப்பம் தற்பொழுது அதிக அளவில் இருப்பதால் ஆங்காங்கே அவர்களுக்கு அடிப்படை வசதிகள், குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளது. அதிகமாக குடிநீர் டேங்குகளும் அங்கு அமைக்கப்பட்டுள்ளன. சித்திரை தேர் திருவிழா தற்பொழுது துவங்கியுள்ள நிலையில் பக்தர்கள் அனைவரும் ரெங்கா ரெங்கா என பக்தி பரவசத்துடன் பொது திருத்தேரை இழுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் காண முடிகிறது. அருணா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சார்லஸ். Taste the Daily.